ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட இமிடியேட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பர்சனை பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. பயங்கரமான பிரில்லியண்ட்டான பர்சன். இந்த கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன். எமோஷ்னலே கிடையாது, ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன். கரண்ட்லி உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை. முன்னையெல்லாம் நல்லா பேசினாங்க, இப்போ சரியாகவே பேச மாட்டாங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நடித்தாங்களான்னு கூட தோணும். அந்த அளவுக்கு மாறிடுவாங்க. எப்போவுமே அவங்க நினைக்கிறது தான் நடக்கணும்னு நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டதுனால பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்காமல் இருந்திருப்பீங்க. அதனாலேயே சைலண்ட்டாக இருக்காங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட சொல்கிறது, அவங்கக்கிட்ட சொல்கிறது, அங்கே சொல்கிறது, இங்கே சொல்கிறதுன்னு உங்கள் 2 பேரில் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு கோர்ட்டு, டைவர்ஸு, கேஸுன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. எத்தனை ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. உலகமே அழிஞ்சு போகிற நிலைமை இருந்தாலும் உங்களை விட மாட்டாங்க. இந்த ரீடிங்கில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரீடிங் அப்படின்னா, அந்த பர்சன் கூட நீங்கள் எமோஷ்னலி கனெக்டாக இருக்கீங்க. 24 மணி நேரம் அவங்கள பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவங்க கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்காங்க. உங்களை நீங்கள் கவனிச்சுக்காம அவங்கள பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவங்களையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களை கேர் பண்ணிக்கங்க. நீங்கள் இப்போ ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு சேடான டைம் போயிட்டுருக்கு. உங்கள் லைஃபே இருட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு இந்த ரீடிங்கில் வந்திருக்கிறது சன் கார்டு வந்திருக்கு. டேரோ கார்டில் இந்த சன் கார்டு ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன டைம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு கார்டு வந்தாலே போதும், உங்கள் லைஃப் இனி பிரைட்டாக மாறிடும்னு அர்த்தம். இப்போ இருக்கிற லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஹாப்பி இல்லை. நியர் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக மாறப்போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீகன்சிலேஷன் நடக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வரும். உங்கள் பர்சனோட லைஃப்பில் இப்போ ஹீலிங் டைம் நடந்துட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தோட இன்டர்ஃபியன்ஸ் வந்துருச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பர்சன் சேஞ்ச் ஆகிடுவாங்க. எல்லார் லைஃப்லேயும் ஒரு டவர் மூமெண்ட் கட்டாயம் நடக்கும். நம்ம அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருந்து ஒரு டைமுக்கு மேலே டிவைன் கனெக்ட் ஆகிடுவாங்க. நம்மளை திருத்தி செல்ஃப் லவ் பண்ண வச்சு, யாரோட அன்புக்கும் அடிக்ட் ஆகாமல், நம்ம வேல்யூ என்னன்னு நமக்கே புரிய வச்சு நம்மளை திருத்துவாங்க. அந்த பர்சன் உங்களை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மைண்டில் வர்ற எண்ணங்கள் எல்லாமே உங்களை பற்றி தான் இருக்குது. ஏன் அவங்கள விட்டுட்டு வந்தோம், ஏன் அவங்கள சீட் பண்ணோம், உங்களுக்கு எப்படி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுன்னு அதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டியும் இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருந்துட்டு இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தாலே ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த பர்சனுக்கு இருக்கிற ஆப்ஷனில் ஒன்றா கூட நீங்கள் இருக்கலாம். டோட்டல் கன்ஃபியூஸில் தான் இருக்காங்க. நமக்கு சன் கார்டு வந்தாலே உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இந்த மெஜிஷியன் கார்டும் இங்கே வந்திருக்கு. இந்த மெஜிஷியன் கார்டு வந்தாலே கம்யூனிகேஷனே குறிக்கும். இந்த பர்சன்கிட்ட இருந்து ஒரு காலோ மெசேஜோ கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பர்சன் உங்களை திங்க் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வர சைன் மூட் ஸ்விங் ஆவீங்க. ரொம்ப திடீர்னு காரணமே இல்லாமல் அழுவீங்க, ட்ரிகர் ஆவீங்க. அவங்க நேம் அடிக்கடி பார்ப்பீங்க, கனவுல வருவாங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் அட்ராக்ட் ஆகலைன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பாத்தில் சூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி ஹை வைப்ரேஷன் நீங்கள் வரும்போது அந்த விஷயம் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். இந்த நோ கான்டாக்டில் இந்த பர்சனும் ரொம்ப சேடாக தான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ரிலேஷன்ஷிப்பை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த பர்சனுக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் கட்டாயம் பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க.
இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.